உங்க பிசினஸ்க்கு வெப்சைட் தானே நான் பண்ணி தரேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வராங்க. கலர் கலரா பேசுறாங்க, பல்கா ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பேஜை கையில கொடுத்துட்டு இதாம உங்க வெப்சைட்னு சொல்லிட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு காலைல ஒருத்தர் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த 5 விஷயம் தெரியாம நீங்க உங்கள்ட்ட அமௌண்ட் கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சார்ஜ் சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு காசு கொடுங்க ஒரு பல்க் அமௌண்ட். இந்த பல்க் அமௌண்ட்ல வந்துட்டு சோ இந்த டொமைன் இன்க்ளூட் ஆகுதா, அதுல ஹோஸ்டிங் இன்க்ளூட் ஆகுதா, இதுல டிசைனுக்கு எவ்வளவு சார்ஜ், இதுல SEO இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு தெளிவா உங்களுடைய அமௌண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க கரெக்டா பக்காவா செக் பண்ணுங்க. ஸோ 3வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணி தராங்க. அவங்க பண்ணி தர அந்த வெப்சைட் கடைசியில பின்னாடி நீங்க உங்களால மேனுவலா அதுல போய் சேஞ்சஸ் பண்ண முடியுமா, இல்ல ஸ்டாட்டிக்கா பண்ணிட்டு வந்து உங்க கையில வந்து கொடுக்குறாங்களா, என்ன ஏதுங்கிறத நீங்க தெளிவா கேட்டுக்கணும். 4வது பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் கண்ட்ரோல் உங்க கையில கிடைச்சிருதா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ 5th பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி உங்க கையில வந்து கொடுக்கும் போது அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன ஏதுங்கிற பேசிக் லெவல்ல இருந்து அந்த வெப்சைட்டை பத்தின ஃபுல்லான டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத என்ஜாய் பண்ணிக்கணும். நீங்க கேட்கிற டைம்ல அவங்க கொடுக்குறாங்களாங்கிறத என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கா கிளியர் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கும் வெப்சைட் டிசைனர்ஸ்க்கும் இருக்கணுங்கிறத என்ஜாய் பண்ணிக்கோங்க.